அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சைத்திரிய நவராத்திரியோட 8வது நாளுங்க. அது மட்டும் கிடையாது, வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்ம வாழ்க்கையில் லட்சுமி கடாட்சம் பெருகிறதுக்கும் வீட்டில் பணம் பொருள் செல்வம் சேர்றதுக்கும் இன்றைய நாளில் மறக்காமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பணவரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். வறுமை என்பதே உங்கள் வாழ்க்கையில் இருக்காதுங்க. எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கே நீங்கள் பல கோடி புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை தரக்கூடிய மந்திரத்தை இன்றைக்கு நீங்கள் சொல்லும்போது, அதுவும் பர்டிகுலராக நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் சொன்னீங்கன்னா அதீத பலன் தரக்கூடியது. அது என்ன மந்திரம், எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம். இந்த தீப ஒளியில் பாருங்கள், வராகி அம்மனுடைய முகம் எந்த அளவுக்கு அழகாக தத்ரூபமாக ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா மூக்கில் மூக்குத்தி போட்டது போல் அழகாக 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட காட்சி கொடுக்குறாங்க. வர்ணிக்க வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு அம்மா அழகாக தெரிகிறாங்க. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க. தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடுங்க. அதே போல் நேத்தி மாலை நேரத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள். இந்த அதிசய மந்திரத்தை கேட்ட 10 நிமிஷத்துலேயே உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நம்பிக்கையோட ஒரு சகோதரி சொன்னதின் மூலமாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே 2000 பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாக அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரங்க. அது கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், கேட்டது கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சகோதரிக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். அதே போல் தான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த மந்திரமும் நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் கடன் பிரச்சனை முழுவதும் நீங்கும், பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னும் போது இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அந்த பிஸ்னஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதுலேருந்து பணம் வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைச்சி அதுலேருந்து பணம் வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல் அடகுல நீங்கள் நகை வச்சுருக்கீங்க, அதை மீட்குனாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதே போல் வேறு யாரிடமாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க, அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். இது யாருக்குரிய ஒரு மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க பைரவருக்குரிய மந்திரங்க. ரொம்ப ரொம்பவும் அற்புதமான மந்திரம். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். அதுவும் இந்த வளர்பிறை அஷ்டமி என்று சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பணமாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் வளர்ந்து கொண்டே இருக்குங்க. இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா இன்று ராவுகால நேரத்தில் சொன்னீங்கன்னா அதீத பலன் தரக்கூடியது. இன்று மாலை நேரத்தில் ராவுகாலம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் ராவுகாலம் நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் வீட்டிலையாக இருந்தாலும் சரி, உங்களால் பைரவருடைய கோவிலுக்கு போக முடிஞ்சதுன்னா போகலாம், இல்லை வீட்டிலையுமே இந்த தீபத்தை ஏற்றலாம். ஒரு இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சப்போஸ் எங்ககிட்ட இழுப்பெண்ணெயெல்லாம் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் தீபமே ஏற்றி வைக்கலாம். ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. பைரவரோட ஃபோட்டோ சிலை எதுவும் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவரை நினைத்து நம்ம பூஜை ரூமில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 27 முறை மட்டும் இன்றைக்கி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பைரவர் நிகழ்த்தி கொடுப்பாங்கங்க. உங்களுக்கு கேட்ட பணம் கிடைக்கும். வாழ்க்கையில் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். ஒரு வறுமை இல்லாத வாழ்க்கையை நிச்சயமாக இவர் உங்களுக்கு தந்தே தீருவார். அதே போல் கடன் என்பதே இருக்காது. கடன் பிரச்சனை அனைத்தும் நீங்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஏம் ஐம் க்ளௌம் க்ளீம் க்ளூம் ஹ்ரம் ஹ்ரீம் ஹ்ரும் சகவம்ச ஆபத்து தோரணாய அஜாமில பந்தனாய லோகேஸ்வராய ஸ்வர்ணகிருஷ்ண பைரவாய மம தாரித்ரிய வித் வேஷனாய ஓம் ஸ்ரீ மகா பைரவாய நமக.
ஓம் ஏம் ஐம் க்ளௌம் க்ளீம் க்ளூம் ஹ்ரம் ஹ்ரீம் ஹ்ரும் சகவம்ச ஆபத்தோரணாய அஜாமில பந்தனாய லோகேஸ்வராய ஸ்வர்ணகிருஷ்ண பைரவாய மம தாரித்ரிய வேஷனாய ஓம் ஸ்ரீ மகா பைரவாய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை 27 முறை இன்று மாலை நேரத்தில் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் 3 to 4 மணிக்கு சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்கள். 27 முறை. சப்போஸ் அந்த நேரத்தில் சொல்ல முடியாதவங்க இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம். சப்போஸ் உங்களால் தீபலாம் ஏற்றி வைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை இன்றைக்கி எப்படியாவது சொல்ல பாருங்கள். இன்றைக்கு மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இன்றைய நாள்லேருந்து நீங்கள் டெய்லியும் கூட சொல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமை விலகும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஒரு மந்திரத்தை தினமுமே ஒரு 48 நாட்கள் ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சு, அதாவது இழுப்பணி தீபம் ஏற்றி வச்சு காலையில் சொன்னீங்கன்னா காலையில் தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் சொல்லுங்கள். காலையில் சொல்ல முடியாதவங்க மாலை நேரத்தில் சொல்ல முடிஞ்சதுன்னா ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து சொல்லும்போது அந்த 48 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய வறுமை முற்றிலும் தீரும். அது மட்டும் கிடையாதுங்க, கோடி கடனாக இருந்தாலும் கடன் இருந்த இடம் தெரியாமல் போகும். அடகு நகையை மீட்கக்கூடிய ஒரு வழி இது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். பணவரவில் அதிரடி மாற்றம், பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அனைத்தும் உங்களை தேடி வரும். அதனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை இன்றைய தினத்தில் முதல்ல ஆரம்பிங்க. இன்றைக்கி மட்டும் சொன்னாலும் ஓகே தான், இல்லைன்னா நீங்கள் டெய்லியுமே சொல்ல முடிஞ்சாலும் சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பத்தை சார்ந்தது. அதே போல் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும்போது தான் சொல்லணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பைரவருடைய மந்திரம் ரொம்பவும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லும்போது கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும். மாதவிடாய் காலத்தில் நீங்கள் குளிச்சுட்டு சொல்லலாம். எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல சொல்லலாம். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தயவு செய்து சொல்ல வேண்டாம். மற்றபடி நீங்கள் எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் இந்த மந்திரத்தை தாராளமாக இன்று இரவுக்குள் 12 மணிக்குள்ளே நீங்கள் 27 முறை சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.